ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சமூக நீதியின் ஆணிவேராக தமிழ்நாடு திகழ்கிறது. சமூக நீதியின் ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றுவதைப் போல ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட் என்ற ஒரு நவீன தீட்டை நுழைத்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மற்றும் அரசு பள்ளி மாணவருடைய மருத்துவ கல்வி கனவை சிதைத்திருக்கிறது. இந்த நீட் மன அழுத்தத்தால் அரியலூர் மாணவி அனிதா முதற்கொண்டு அந்த நீட் மன அழுத்த சாவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை கட்டணங்கள் என்ற பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் நடத்துவர்கள் யார் என்றால் இன்றைக்கு அரசியல் புண்பலம் வாய்ந்த கல்வி மாபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் நீட்டில் இருந்து விலக்க வேண்டும். அதே போல நீட் வினாத்தாள் கசிவு, அதே போல நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை கலைக்க வேண்டும். அதே போல நீட் குளறுபடிகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தலைநகர் டெல்லியிலே மாணவ அமைப்புகள் போராடி எதுக்கும் செவிசாய்க்காத ஒன்றிய அரசு மாணவருடைய போராட்டத்துக்கு செவிசாய்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவியில் இருந்து விலக்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வேறு, டெல்லி உள்ளிட்ட வடமாநிலுடைய கோரிக்கை வேறு என்றால் தமிழ்நாட்டில் நீட் கூடவே என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அங்கே வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆகவே அதாவது நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நெஸ்டாக இருக்கட்டும் வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.